வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு துறையில் மிக முக்கியமான ஒரு அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மூத்த IPS அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே டிஜிபியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களுக்கு பதிலாக இந்த அதிரடி நியமனத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. யார் இந்த மகேஷ்குமார் அகர்வால்? இவருடைய டாப் கிளாஸ் பின்னணி என்ன? சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்தபோது இவர் செய்த சாதனைகள் என்னென்ன? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். 1994ஆம் ஆண்டு பேட்ச் தமிழக கேட்டர் IPS அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வால் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். மிக இளம் வயதிலேயே, அதாவது தனது 22 வயதிலேயே கடினமான சிவில் சர்வீசஸ் தேர்வில் வென்று IPS அதிகாரியாக பொறுப்பேற்றவர்தான் இந்த மகேஷ்குமார் அகர்வால். தமிழகத்தில் தனது காவல்துறை பணியை தொடங்கிய இவர் தேனி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் SPயாக பணியாற்றி அப்போதே மக்கள் மத்தியிலும் காவல்துறை வட்டாரத்திலும் மிகச்சிறந்த நிர்வாகி என்ற பெயரை பெற்றார். மகேஷ்குமார் அகர்வால் என்ற பெயரை சொன்னாலே சென்னை மக்களுக்கு சட்டென்று நினைவுக்கு வருவது கொரோனா பேரிடர் காலம்தான். 2020இல் சென்னை மாநகர காவல் ஆணையராக இவர் பொறுப்பேற்றார். லாக்டவுன் சமயத்தில் தமிழ்நாட்டில் சிக்கி தவித்த சுமார் 4 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களை எவ்வித சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் உரிய பாதுகாப்புடன் ரயில்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு லாக்டவுன் சமயத்தில் தமிழ்நாட்டில் சிக்கி தவித்த சுமார் 4 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களை எவ்வித சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் உரிய பாதுகாப்புடன் ரயில்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்ததில் இவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அது மட்டுமல்ல, போதைப் பொருட்களுக்கு எதிரான அதிரடி வேட்டை, ட்ரை அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் மற்றும் ஆதரவற்றோரை மீட்கும் காவல் கரங்கள் போன்ற மிகச்சிறந்த மனிதாபிமான திட்டங்களை தொடங்கி மக்கள் மனதில் இடம் பிடித்தார். மேலும் மத்திய அரசின் கீழ் இயங்கும் CPI அமைப்பில் சுமார் 7 ஆண்டுகள் கூட்டு இயக்குநராக ஜாயிண்ட் டைரக்டர் பணியாற்றி பல்வேறு முக்கிய வழக்குகளை துப்பு துலக்கிய அசாத்திய அனுபவம் கொண்டவர். சமீபத்தில் தமிழ்நாடு காவல்துறையின் ஆயுதப்படை டிஜிபியாக இருந்த இவர் அதற்கு முன்பு தமிழக காவல்துறை ஆணையத்தின் மெம்பர் செக்ரட்டரியாகவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மாநில போலீஸ் நோட்டல் அதிகாரி ஸ்டேட் போலீஸ் நோட்டல் ஆபீசராகவும் திறம்பட செயல்பட்டார். இவருடைய நேர்மையான மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய பொதுச் சேவையை பாராட்டி முதலமைச்சரின் சிறப்பு பதக்கம் மற்றும் இந்தியாவின் மிக உயரிய குடியரசுத் தலைவர் போலீஸ் பதக்கங்களையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக நீண்ட கள அனுபவமும் மத்திய மாநில அரசுகளின் புலனாய்வு அமைப்புகளில் டாப் லெவலில் பணியாற்றிய திறமையும் கொண்ட மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள் இப்போது தமிழ்நாட்டின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ளார். இவருடைய வருகை தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேயர்களே, தமிழக அரசின் இந்த அதிரடி DGP மாற்றம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? புதிய DGP மகேஷ்குமார் அகர்வால் அவர்களின் இந்த நியமனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற உடனுக்குடனான அரசியல் மற்றும் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.